ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான கேரமல் கேக் தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த கேரமல் கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கேக்கு செய்யறதுக்கு நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையோட சைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்மால் சைஸ் தான் எடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து பிக் சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 4 முட்டையே போதும். ஸோ 5 முட்டையும் ஒரு மிக்சிங் பவுலில் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்க்குறேன். 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா பீட் பண்ண பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக இந்த அளவுக்கு வரணும். ஸோ இந்த டயத்தில் வந்து நான் 1/4 கப் வந்து குக்கிங் ஆயில் சேர்க்குறேன். கால் கப் பால் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பீட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ 1 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது ரெண்டையும் வந்து நல்லா சளிச்சிக்கலாம். சளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மைதா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீட் பண்ணி வச்சுருக்க எக்கில் வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரே டயத்துலேயே நம்ம சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கேக்கோட பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம எதில் கேக்கு செய்ய போகிறோமோ அதில் வந்து பட்டர் தடவி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் ஊற்றிட்டு நான் வந்து 180 டிகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா 20லேருந்து 25 மினிட்ஸ் நான் அவனில் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 25 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து கேரமல் ரெடி பண்ணணும். ஸோ கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் வந்து ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சிக்கிறேன். இது ரெடி ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேரமல் பேக்கெட் எடுத்திருக்கேன். அதில் தான் நம்ம கேரமல் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக பாலில் வந்து இந்த கேரமலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறேன். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் எதுவுமே கட்டிலாம் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மில்க் மேட் சேர்க்குறேன். நான் வந்து இதில் எதுவுமே சுகர்லாம் சேர்க்கல. ஸோ மில்க் மேட் மட்டும்தான் சேர்க்குறேன். மில்க் மேட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண கேரமலை பார்த்திங்கன்னா அந்த பாலில் ஊற்றிட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து கேரமல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போ கேக்கு வந்து நம்ம ஆற வச்சுருந்தோம்ல, அதில் உள்ள பட்டர் பேப்பரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கலரும் சூப்பராக வந்திருக்குது. நல்ல சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு. ஸோ இந்த கேக்கு வந்து நம்ம எந்த பவுலில் செஞ்சோமோ அதே பவுல்லையே எடுத்து வச்சிடணும். ஸோ எடுத்து வச்சுட்டு நம்ம கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த கேக்கு மேலே ஊற்றி விட்ருங்க. ஸோ எல்லா கேரமலையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது நல்லா ஆறணும். அது வரைக்கும் நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நான் வந்து ஐசிங் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ 1 கப் வந்து விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸஸ் சேர்த்து நான் வந்து விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். கேக்குக்கு தான் நல்லா ஃப்ளஃபியாக வேணும். பட் இந்த கேக்குக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால ரொம்ப நேரம் நான் வந்து பீட் பண்ணலை. இப்போ ரெடியான வந்து ஐசிங்கை வந்து இந்த கேக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு வந்து எந்த டிசைன் பண்ணிக்கணுமோ மேலே எந்த நட்ஸ் போடணுமோ போட்டுக்கலாம். பட் நான் வந்து ஒரு சைடாக வந்து நட்ஸு சேர்க்க போகிறேன். இந்த கேரமல் கேக்கில் பார்த்திங்கன்னா நிறைய நட்ஸு போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் என்னோடய பையனுக்கு வந்து நட்ஸு போட்டால் பிடிக்காது. ஸோ ஒரு சைடு மட்டும் போட்டுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு சைடு பார்த்திங்கனாக்கா அவன் சாப்பிடுவானே அப்படிங்கிறதுனால நான் போடல. இந்த கேக் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.